வீட்லயே சூப்பரான எம்மி சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறது தான் எப்படி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அன்சால்டட் பட்டர் வந்துட்டு ஒரு 100 ml எடுத்துகிட்டு அதை நான் இது கூட வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு பவுலில் வந்துட்டு 2 எக்கு அப்புறம் 100 கிராம் சுகர் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணேன். அது வந்துட்டு அது முட்டையோட ஸ்மெல் வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை இது கூட போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 100 கிராம் வந்துட்டு மைதா அப்புறம் வந்து 30 கிராம் வந்துட்டு சாக்லேட் பவுடர் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து சால்ட் ஆட் பண்ணேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் வந்துட்டு ஒரு டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக கொடுக்கும். அதுக்காக தான் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணேன். இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கட்டி வராமல் நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 30 ml வந்து சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் பேனில் வந்துட்டு பட்டர் தடவிட்டு அது மேலே பட்டர் ஷீட் வச்சுட்டேன். பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஈவன் பண்ணி விடணும். பட்டர் ஷீட் எதுக்குன்னா அப்போ தான் கேக் வந்துட்டு ஈஸியாக வெளியில் எடுக்க முடியும். அப்புறம் நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சாக்லேட் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து நான் இதில் மேலே வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் வந்துட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதில் வந்து ஓவனில் வந்து 28 மினிட்ஸ் வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன். 28 மினிட்ஸில் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்தது. வீடே பார்த்திங்கன்னா செம்மையாக மணந்துச்சு. அவ்வளோ மணக்க சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் உடனே பீஸ் போடல. 1/2 hour கழிச்சு தான் நான் இதை வந்து பீஸ் போட்டேன். நல்லா ஹீட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருந்தது. அப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து பீஸ் போடும்போதே நான் வந்துட்டு இந்த ப்ரௌனியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல சாஃப்டாக இருந்தது. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதை மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.